நிறைய பேர் வந்து பூஜை அறையில அந்த மணி வந்து கட்டுறாங்க இல்லையா? கதவுல வந்து அந்த மணி இருக்கும். ஸோ இந்த மணியோட சப்தம் வந்து எந்த நேரமும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஸோ இந்த மணி வைத்த அந்த கதவு வந்து வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? இறைவனுக்கு உகந்தது பல விஷயங்கள். அதுல குறிப்பாக ஓசை. அந்த நறுமணம், ஓசை இந்த விஷயத்துக்கு இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இந்த ஒரு ஆரத்தி காட்டும்போது, ஒரு பூஜை பண்ணும்போது, அந்த மணி ஓசை இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பண்றோம். எதனால ஏன் குறிப்பா பூஜை அறை கதவுல எண்ணிக்கை ஒத்தைப்படை எண்ணிக்கையில அந்த மணியை வந்து வைப்போம். காரணம் எதனால? சில இடங்கள்ல வந்து சில வீடுகள்ல வந்து பூஜை செய்யும் பொழுது பூஜை அந்த மணியை வந்து பயன்படுத்தாம இருக்காங்க. அது பயன்படுத்தாம நம்ம ஒரு நெய்வேத்தியமோ இல்ல சூடம் காமிக்கிறதோ அந்த கற்பூர ஆரத்தியோ செய்யலாமா? அருள்வாக்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் நம்மளுடைய அருள்வாக்கம்மா காளி மாதாஜி அவர்கள் நம்மளுடைய சேனலுக்காக ரெகுலரா வீடியோ தரேன் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இன்னைக்கு பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம். கண்டிப்பா நிறைய பூஜை முறைகள், பரிகார முறைகளை வந்து மக்களுக்காக அவங்க சொல்லணும். நிறைய பொக்கிஷமான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. நம்ம கேள்வி கேட்க கேட்க ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க வந்து பதில் சொல்ல போறாங்க. இன்றைய தினத்தோட முதல் டாபிக் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டம்மா. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் உங்களை நம்மளுடைய அருள்வாக்கம்மா சேனல்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிமா. நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அம்மா வந்து அருள்வாக்கு பார்க்கணும், நிறைய வீடியோஸ் போடணும், நிறைய நல்ல தகவல்கள், அற்புதமான தகவல் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக பயணம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் உங்களை நிறைய வீடியோஸ் எடுக்க முடியறதில்ல. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மக்களுடைய சந்தேகம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து பூஜை அறையில அந்த மணி வந்து கட்டுறாங்க இல்லையா? கதவுல வந்து அந்த மணி இருக்கும். ஸோ இந்த மணியோட சப்தம் வந்து எந்த நேரமும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஸோ இந்த மணி வைத்த அந்த கதவு வந்து வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? அதை பத்தி விரிவான விளக்கம் சொல்லுங்களேன். கண்டிப்பாம்மா. அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது நிறைய வேலை இருக்கிறதுனாலையும் ஆசிரம வேலைகள் நடக்கிறதுனாலையும் என்னால் வீடியோ பேச முடியல. நிறைய பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிட்டுருக்கிறதுனால. ஆனால் ஆன்லைனில் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆன்லைன் புக் பண்ணுறவங்கள நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய விரைவில் கண்டிப்பாக உங்களை எல்லோரையுமே நேரில் சந்தித்து அருள்வாக்கு பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் வித்யாவினுடைய வற்புறுத்தல் காரணமாக அது சீக்கிரமே நடக்கும். நீ கேட்டிருந்த இல்லாமா, இந்த பெல்லு வச்ச மணி வச்ச அந்த கதவு வந்து வைக்கலாமா பூஜை அறையில் அப்படின்னு. இறைவனுக்கு உகந்தது பல விஷயங்கள். அதில் குறிப்பாக ஓசை. அந்த நறுமணம், ஓசை இந்த விஷயத்துக்கு இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இந்த ஒரு ஆரத்தி காட்டும்போது, ஒரு பூஜை பண்ணும்போது அந்த மணி ஓசை இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பண்ணுறோம். எதனால் அப்படின்னா, இறைவனுக்கு பிடித்தது. இப்போ சிவபெருமான் எடுத்தால் டமருகம், அம்பாள் எடுத்தால் வந்து மேளங்கள், மணி ஓசை, இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஓசைகள் பிடிக்கும். ஆனால் எல்லாருக்குமே பொதுவான ஓசைன்றது இந்த பெல் அடிக்கிறது தான். இந்த மணி ஓசைன்றது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மணியில் நந்தி இருக்குது, சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் லக்ஷ்மி இருக்குது, விநாயகர் இருக்குது, இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ஏன் குறிப்பாக பூஜை அறை கதவுல எண்ணிக்கை ஒத்தைப்படை எண்ணிக்கையில் அந்த மணியை வந்து வைப்போம். காரணம் எதனாலன்னா, இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? கதவை தட்டுவோம், இல்லைன்னா காலிங் பெல்லை அழுத்திட்டு தான் அவங்கள அழைச்சிட்டு உள்ளே போவோம். அதே மாதிரி தான் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த கதவை திறக்கும்போது அந்த ஓசை கேட்கும். கேட்கும்போது இறைவனை நான் உள்ளே வரேன் அப்படின்ற தகவல் கொடுக்கறதா அர்த்தம். அப்போது அந்த யார் இடத்துக்கு போனோன்னாலும் ஒரு மரியாதையுடன் நம்ம போனோம். அது அவங்கள வரலாமான்னு கேட்டு போனோம். அந்த ஓசையை வைத்து தான் நம்ம போக முடியும். சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தை திறக்கிற சாவியை அந்த படியில் அடிப்பாங்க. 3 தடவை அடிச்சுட்டு தான் அந்த கதவை திறப்பாங்க. இல்லைன்னா அங்கே பெல் இருக்கும், அந்த பெல்லை அடிச்சுட்டு தான் அந்த கதவை திறப்பாங்க. அந்த மாதிரி அந்த மணி ஓசைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அதுவும் கதவுல வந்து மணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது, நற்பலனை கொடுக்கக்கூடியது, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு அர்த்தம். அந்த மரியாதை மூலமாக நான் உள்ளே வரேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் பூஜை அறையில் உள்ள நுழையிறோம். அதுக்கு அவ்வளோ தன்மை உண்டுமா.
அப்போ மணி வச்ச கதவுகள் வைப்பது சிறப்பு அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பாக. இல்லையா? என்னன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போனாலே ஒரு காலிங் பெல் அடிச்சுட்டு தான் நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறோம். அதே மாதிரி தெய்வத்துக்கும் அதற்குண்டான மரியாதையை வந்து நம்ம கொடுக்கணும். அனுமதி பெறறோம்னு அர்த்தம். தெய்வத்துக்கிட்ட அனுமதி கண்டிப்பா பெறறோம். கண்டிப்பா. சரிம்மா, சில இடங்கள்ல வந்து சில வீடுகள்ல வந்து பூஜை செய்யும் பொழுது பூஜை அந்த மணியை வந்து பயன்படுத்தாம இருக்காங்க. அது பயன்படுத்தாம நம்ம ஒரு நெய்வேத்தியமோ இல்ல சூடம் காமிக்கிறதோ அந்த கற்பூர ஆரத்தியோ செய்யலாமா? செய்யக்கூடாதம்மா. ஏன்னா கண்டிப்பாக அந்த மணியை அடிச்சதுக்கு அப்புறம் தான் பத்தியை காட்டணும், சாம்பிராணியை காட்டணும், அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆரத்தி காட்டணும். ஏன்னா அந்த ஓசை வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. எந்த இடத்துல மணி ஓசை கேட்குதோ அந்த இடத்துல துர்சக்திகள் பறந்து ஓடிடும். அந்த இடத்துல எதிர்மறை சக்திகளை தங்க விடாது. அதனால தான் அந்த காலத்துல சங்கு நாதத்தையும் இந்த மணியையும் பிரதானமா வைத்து நம்ம பூஜை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ஒரு சில பேர் வந்து தன்னுடைய வீட்ல இருந்து வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் அவங்க வெளியூர்ல சுற்றுலாவோ இல்ல உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது தங்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது. அப்ப வந்து தினமுமே நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த பூஜை அறையை மூடிட்டு செல்லக்கூடிய நிலை தான் வருது இல்லையா? ஆமா வீட்ல யாரும் இல்லைன்னா. ஆமா. அப்போ இறைவனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் அந்த ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு போனோமா? அப்படி வைக்கிறதா இருந்தா என்ன வைக்கலாம்? ஒரு சொம்பு தண்ணி கண்டிப்பா வைக்கணும்மா. இறைவன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜலம்ங்கிறது வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த ஜலத்தை ஒரு சொம்பு அந்த இடத்துல வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுல முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் திராட்சை, கல்கண்டு இதெல்லாம் வந்து அந்த தட்டில் வச்சுட்டு நம்ம போகலாம். இந்த விதத்தை செஞ்சா மட்டும் போதும்மா. தினப்படி செய்யக்கூடிய அந்த நெய்வேத்தியத்துல எது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுமா? சுத்த அன்னம் சொல்லக்கூடிய சாதத்தை வடிச்சிட்டு அந்த சாதத்துல ஒரு துளி நெய் விட்டு படைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியம் மிக சிறந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இப்போ நீங்க அருள்வாக்கு பாக்குறீங்க இல்லையா? அருள்வாக்கின் மூலம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு தீர்வு கிடைக்கும்? அருள்வாக்குல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மெயினா குலதெய்வம், அதுக்கப்புறம் பார்த்தா பித்ருக்கள், அதுக்கப்புறம் சர்ப்பம். இது 3 தான் நான் பிரதானமாக எடுத்துக்குப்பேன். காரணம் எதனாலன்னா சர்ப்பத்தினுடைய தார்க்கம் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு படி ஏறினா 2 படி இறக்கி விட்டுரும். பித்ருனுடைய தன்மை சரியில்லை அப்படின்னா எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடையாக இருக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை, அதுக்கப்புறம் வந்து வியாபார தடை, இப்படி எல்லாவித பிரச்சனைகளுக்கும் காரணம் பித்ரு. குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லைன்னா எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் எப்படிப்பட்ட மகானை போய் சந்திச்சாலும் அதற்கு உண்டான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்காது. அதனால இந்த 3 விஷயங்களை பிரதானமாக எடுத்துக்கிட்டு மனிதனுடைய கஷ்டத்துக்கு எது காரணம் என்னக்கூடிய அந்த ஆணி வேரை தேடி கண்டுபிடிச்சு அதை வேரோட எடுத்து போடுறது தான் நம்மளுடைய இடத்துல முக்கியமாக நம்ம பண்ணக்கூடியதும்மா. ரொம்ப சிறப்புமா. மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல்களை இந்த பதிவின் வாயிலாக நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த பூஜை மணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாவே இருந்தது எல்லாருக்கும். இந்த பதிவு மூலமா அந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றிமா. ஜெய் ஷாய்ராம்.